ஹாய். எஸ்டர்டே எப்படியோ நல்லபடியாக ரிசப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ரூமுக்கு வரதுக்கே 10:30 பக்கம் ஆகிடுச்சா. அப்புறம் வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருந்தோம் எல்லாருமே. வந்ததுலேருந்தே அலைச்சல், ட்ராவல் பண்ணி வந்தது, மருதமலை போனது, திருப்பி ரிசப்ஷன் அட்டன் பண்ணது அப்படின்னு ரொம்ப டயர்டாக இருந்துச்சா. வந்தோடனே எல்லாம் படுத்து தூங்கியாச்சு. காலையில் கண்ணே முழிக்க முடியல, அவ்வளோ ஒரு தூக்கம். அப்புறம் 5 மணிக்கெலாம் ஏஞ்சாச்சு. ஆனால் மேரேஜ் வந்துட்டு 9 to 10 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருந்தது, சிவன் கோவில், ரொம்ப ஃபேமஸான கோவில்னு சொன்னாங்க. சரி, அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு காலையில் 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடலான்னு 5 மணிக்கே ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ரெடியானால் தான் 1 by 1 ரெடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஏஞ்சிட்டு ஒருத்தராக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அந்த ரூமில் இருக்கும்போது விண்டோ ஓப்பன் பண்ணோன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை, எல்லாம் பில்டிங்காக தான் இருந்தது. ஆனால் இந்த ரூமில் பார்க்கும்போது நைட்டு வந்தோமா, ஒன்றும் இருட்டில் தெரியல. அதுக்கப்புறம் காலையில் நல்லா வெளிச்சமாக இருக்கும்போது தான் பார்த்தா நல்லா இருந்தது வியூ பாயிண்ட் பார்க்குறது. கீழே எல்லாம் வாழை மரம்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அந்த இடம். அதுக்கப்புறமா எல்லாருமே ரெடி ஆகிட்டு கார் புக் பண்ணிட்டோமா. அப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்தோம். காரும் வந்துருச்சு. கார் வந்தோடனே அதுக்கப்புறமா சரி கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனோம். ரொம்ப ஃபேமஸான கோவில்னு சொன்னாங்க. சிவன் கோவில் தான், அவ்வளோ நல்லா இருந்தது கோவில். பட்டீஸ்வரர் சிவன் கோவில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உள்ளே ஃபோன் அலோடு இல்லைன்னே சொல்லிட்டாங்க. இதனால நான் அப்பப்போ கொஞ்சம் அந்த யானை உள்ளே வந்ததா அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காகவே நான் ஃபோனை டக்குன்னு எடுத்து ஆன் பண்ணிவிட்டு வச்சிட்டேன். ஆனால் உள்ளே ஃபோனே அலோடு கிடையாதாம்மா. அந்த காலத்தில் இருந்தே 1800 வருஷம் ஆச்சாமா அந்த கோவில் கட்டி. அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. பழைய காலத்து அந்த கட்டடம் அது எல்லாமே. அப்புறம் நாங்கள் அப்படியே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோமா. வெளியில் வந்தோடனே சரி நேராக மண்டபத்துக்கே போயிடலாம், ரூமுக்கு போய்ட்டு வந்தால் லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மண்டபத்துக்கு போயாச்சு. போனால் அப்போ தான் மாப்பிள்ளையோட வரவேற்புக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்களா. அப்புறம் அவங்களையும் அங்கேயே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டுருந்தோம். எங்களுக்கு செம பசி வேறு. சரி போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா மாப்பிள்ளையும் பொண்ணையும் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. உள்ளே கூப்பிட்டு போனோடனே தாலி கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. என்ன தான் நம்ம மேரேஜில் எவ்வளோ நடந்தாலும் அந்த தாலி கட்டுற சீன் அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். அது யாருக்கு கட்டினாலும் சரி, அது ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கல்யாணத்தை ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சா. சரி அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் அப்படியே பண்ணிட்டு போகலாம். ஏன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு வச்ச அந்த ஊஞ்சல் அதெல்லாம் இருந்தது. அதில் எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம். பாப்பாவெல்லாம் உட்கார வச்சு அவள் என்ஜாய் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வைக்கிற சாக்கில் நாங்களும் கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் கிளைமேட்டும் வெளியில் நல்லா தான் இருந்ததா. சரின்னு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே சுற்றிட்டே இருந்துட்டு சரி ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு போயிட்டு அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயாச்சு. இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.